ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம டிசைன் பேட்டர்ன்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் யாரெல்லாம் கூட க்ளீனாக, ஃப்ளெக்சிபிளாக, ரீயூசபிளாக, ப்ரொஃபஷ்னலாக எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தான். நீங்கள் என்றைக்காவது நினச்சிருக்கீங்களா, ஏன்டா நம்ம கோடு இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு? அப்படி கேவலமாக இருக்குன்னா அதுக்கான ரீசன் எய்தர் உங்கள் ரிக்குவயர்மெண்ட் அடிக்கடி மாறிட்டே இருக்கணும், இல்லை உங்ககிட்ட ஆர்கிடெக்சர் இல்லாமல் இருக்கணும், இல்லை உங்கள் டீமில் இருக்க எல்லாருமே ஒரே கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும். இதெல்லாம் தான் ரீசனாக இருக்குங்க. டிசைன் பேட்டர்ன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ப்ளூ பிரிண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூ பிரிண்ட் கொடுப்பாங்கல்ல, அதில் என்ன இருக்கும்? ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும், பெட்ரூம் இருக்கும். ஸோ அது மாதிரி சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறதுக்குன்னு டீஃபால்ட்டாக ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி ரீயூசபிள் லாஜிக் எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் டீமில் எல்லாருமே ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. யாருடா இந்த டிசைன் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரை நம்ம கேங் ஆஃப் 4 இல்லை GOFன்னு சொல்லுவோம். அவங்க 4 பேர் 23 டிசைன் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 23 டிசைன் பேட்டர்ன்ஸை 3 கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கலாம். அது என்னென்னா, கிரியேஷனல் பேட்டர்ன், ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. செகண்டு, ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன், ஆப்ஜெக்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டுக்கு. தேர்டு, பிஹேவியரல் பேட்டர்ன், ஆப்ஜெக்டோட கம்யூனிகேஷனுக்காக க்ரியேட் பண்ண பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் டிசைன் பேட்டர்ன்ஸ் எதுக்குன்னா, உங்கள் கோடை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும், பக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும். ரெண்டாவது, நாளைக்கு ஒரு புது ரிக்குவயர்மெண்ட் வருதுன்னா எக்ஸிஸ்டிங் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் நியூவாக ஃபீச்சரை மட்டும் ஆட் பண்ணுறதுக்கு. மூணாவது, ரீயூசபிலிட்டி, உங்களோட கோடில் இருக்க டூப்ளிகேட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக. நாலாவது, இப்போ நாளைக்கு உங்கள் ப்ராஜெக்டில் ஒரு நியூ மெம்பர் ஆட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்கள் கோடை பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ரீடபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எசென்ஷியலாக ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் என்னென்னா, கிளாஸு, ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் ஒரு சீரீஸாக ரிலீஸ் ஆக போகுது. இதில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஜாவா கோடில் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பேட்டர்ன் சால்வ் பண்ண போகிறோம். இதில் எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணக்கூடாது பேட்டர்ன்ஸை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Don't forget to subscribe the channel for interesting videos.